فسد الجسد كله ألا وهي القلب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா படைத்த படைப்புகளிலேயே அற்புதமான படைப்பு, உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கூறுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படைப்பு. உடல் மட்டுமல்ல, உள்ளமும் கூட. அந்த உள்ளத்திற்கு அரபியிலே கல்பு என்று சொல்வார்கள். இதயம், உள்ளம், மனம், நன்மை தீமை இரண்டையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பெட்டகம் கல்பு, மனிதனுடைய இதயம். மனதை குரங்கு என்று சொல்வார்கள். தாவிக்கிட்டே இருக்கும், ஒரு கருத்தில் நிலையாக இருக்காது. அரபியில் அந்த இதயத்திற்கு பேரே கல்பு. கல்புனா பொருளக்கூடியது, ஒரு கருத்தில் உறுதியாக நிற்காது. ஒன்றை சரி என்று சொல்லும், மறுகணமே அதை தவறு என்று கூறும். இதைதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. ஏன் கல்பு மாறிக்கொண்டே இருக்கிறது? அந்த வேலையை அல்லாஹ் செய்தான், நான் தான் அந்த கல்வை அந்த விதத்திலே படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அந்த கல்பு, அதன் உள்ளே ஃபுஜூரஹா பாவ சிந்தனைகளையும், வ தக்வாஹா இறை சிந்தனையும் நான் தான் போட்டேன், அதிலே போட்டிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வெறுமனே நன்மையான சிந்தனை மட்டும் ஓடிக்கொண்டிருந்தால் மலக்கின் நிலையை அடைந்து விடுவான் மனிதன். ஷைத்தானிய சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், பாவமான காரியங்களில் மூழ்கிவிட்டால் அவன் ஷைத்தானின் நிலைக்கு சென்று விடுகின்றான். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு படைப்பு தான் மனித படைப்பு. அந்த மனித மனத்தை இது நல்லது என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, கெட்டது என்று ஒதுக்கிவிடவும் முடியாது. ஒரு வித்தியாசமான படைப்பு என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே கூறுகிறான். அதிலே நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அந்த நன்மை தீமைகளில் நீங்கள் எதை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கான சோதனை என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் பிரம்மாண்டமான படைப்புகளின் மீது சத்தியம் செய்வான். வஷம்சி வதுஹாஹா, 7 பிரம்மாண்டமான படைப்புகள் அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளிலேயே அற்புதமான படைப்பு. வஷம்சி வதுஹாஹா, சூரியனின் மீதும் பகலின் மீதும் நண்பகலின் மீதும். வல் கமரி வமா தலாஹா, அதை அடுத்து வரக்கூடிய சந்திரன் மீதும். வனப்சின் வமா சவ்வாஹா, ஆன்மா மனித மனத்தில் அதை அல்லாஹ் சரி செய்தானே அந்த மனங்களின் மீது சத்தியமாக என்று கூறுகின்றான். ஒரு மனம் சரியாகிவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான படைப்புகளை விடவும் அது சிறந்த படைப்பாக ஆகிவிடும். அதனால்தான் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யக்கூடிய வரிசையில் நல்ல மனதின் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். நல்ல மனது அல்லாஹு தஆலாவின் இடத்திலே சிறந்த இடத்தை பிடிக்கின்றது. மனிதன் மனதை கட்டுப்படுத்தி அவன் வாழ்ந்தால் வெற்றி அடைந்து அவுலியாக்கள் அம்பியாக்களுடைய தரத்திலே சென்று விடுவான். நஃப்ஸை கட்டுப்படுத்தாமல் தன்னுடைய மனம் போன போக்கில் இந்த உலகிலே வாழ்ந்தால் அவனுடைய வாழ்வு இந்த உலகத்திலும் நாசமாகிவிடும். நாளை மறுமையிலே நிரந்தரமான வேதனைக்கு சொந்தக்காரனாக ஆகிவிடுவான்.
அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன், உங்களுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. முழு உடல்ல ஒரே ஒரு சதை துண்டு, சின்னதுதான் அந்த துண்டு. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லு, அது சரியாகிவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் சரியாகிவிடும். இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது சீர்கெட்டு விட்டால் உங்களுடைய உடல் முழுவதுமே சீர்கெட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் இதயம், அதுதான் கல்பு என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெளிரங்கமான நோயாக இருந்தாலும் சரி, உள்ரங்கமான நோயாக இருந்தாலும் சரி, இரண்டிற்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கல்பு. கல்பு சரியாகிவிட்டால் மனித வாழ்க்கை சரியாகிவிடும். கல்பு கெட்டு போய்விட்டால் மனித வாழ்க்கை கெட்டு போய்விடும். ஷைத்தான் மனித குலத்தின் விரோதி, எதிரி. அவன் வெளிரங்கமான விரோதி. சமயங்களில் ஷைத்தானை கூட மனிதன் சமாளித்து விடலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய எதிரி யார் தெரியுமா? நப்சு. நீங்க எல்லாம் சிந்தித்து பாருங்கள். ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா முரண்டு பிடிக்கக்கூடிய ஷைத்தான்களை விலங்கிட்டு அடைத்து விடுகிறான். முரண்டு பிடிக்கக்கூடிய ஷைத்தானா இருக்காது. ஆனால் ரமலானுடைய காலங்களிலும் பாவங்கள் நடக்குது, பகிரங்கமா பாவம் நடக்குது. குடிக்கிறவன் கொடுக்குறான், வட்டி வாங்குறவன் வட்டி வாங்குறான், பாவம் செய்பவன் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாமா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாலீம் கிதாப் அமல்களின் சிறப்பு எழுதின அல்லாமா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு பல்வேறு விளக்கங்கள்ல சொல்லுவாங்க. அந்த விளக்கங்கள்ல மிக முக்கியமான விளக்கம் என்ன தெரியுமா? வெளியில இருக்கிற ஷைத்தானுக்கு தான் விலங்கு, உள்ள இருக்கிறான் தெரியுமா நப்சு, அவன் ஃப்ரீயா இருக்கான். பாவம் செய்து 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 பழக்கப்பட்ட அந்த நப்சு ரமலான் மாதத்திலும் சும்மா இருக்க முடியாது. அது பாவம் செய்யதான் செய்யும். சிந்தனையே வரவில்லை, பாவம் செய்யக்கூடிய எண்ணமே இல்லை என்றாலும் அந்த நப்சு பழக்கப்பட்டிருக்கின்றது. வெளியே இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு தான் பூட்டு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த நப்சுக்கு பூட்டு இல்லை. அதனால் ரமலானுடைய காலங்களிலும் பாவம் நடைபெறுவதை தடுக்க முடியாது என்பதாக அல்லாமா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். இறைவனின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. தொழுகிறது, நோன்பு நோக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜு கொடுக்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது. இதையெல்லாம் விட மிக முக்கியமானது நப்சை கட்டுப்படுத்துறது. தொழுவதாக இருந்தாலும், நோன்பு நோற்பதாக இருந்தாலும், ஜகாத் கொடுப்பதாக இருந்தாலும், ஹஜ்ஜு செய்வதாக இருந்தாலும் நம்முடைய நப்சு வழி கொடுக்க வேண்டும். நம்முடைய நப்சை நாம் கட்டுப்படுத்தினால்தான் நல்ல அமல்களையே நம்மால் செய்ய முடியும். இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் மிகப்பெரிய சிரமங்களை மேற்கொண்டார்கள். மக்காவில் வாழ்ந்த இந்த 13 வருடங்கள் சொல்லுண்ணா துன்பங்களை அனுபவித்தார்கள். மக்காவில் இருக்கும் வரை அந்த 13 ஆண்டுகள் எந்த விதமான சட்டமும் இறங்கவில்லை. செயல்படுத்த முடிந்தால் தானே சட்டத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி வைப்பான். தொழுவதற்கே தடை. மக்காவில் சென்று நிம்மதியாக 2 ரக்காத் தொழுவ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்காவில். அடிக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாலைவனத்திலே போட்டு அவர்களை வறுத்தெடுப்பார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்லாமிய வரலாற்றில் முதல் தியாகி, முதல் ஷஹீத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய மர்ம உறுப்பில் ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள். இப்படி சொல்லுன்னா துன்பங்களை சஹாபாக்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அனுபவிக்கிறார்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் நிலைமை மாறுகிறது. இப்பொழுது மதீனாவின் ஆட்சியை இஸ்லாமியர்களுடைய கரங்கள். எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவர்களால் நிம்மதியாக செய்ய முடிகிறது. மஸ்ஜிதை கட்டிக்கொள்கிறார்கள், நோன்பு நோக்க முடியும், தொழ முடியும். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா வரிசையாக சட்டங்களை எடுத்து வைக்கிறார்.
நீங்கள் எல்லா சட்டங்களையும் பாருங்கள், ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2 இது மாதிரி காலகட்டங்களில் வரிசையாக இறங்கியது. நோன்புடைய சட்டமாக இருக்கட்டும், தொழுகை சட்டமாக இருக்கட்டும், எல்லாமே கடமையானது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் தான். அப்பொழுது மக்காவிலே இருக்கும் பொழுது எதுவும் கடமை இல்லையா என்றால் இருந்தது. மக்காவிலே என்ன தெரியுமா கடமை? சஹாபாக்களுக்கு நஃப்ஸை கட்டுப்படுத்துவது. அந்த பயிற்சியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும்பொழுது சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். எவ்வளவு அடிபட்டாலும், எவ்வளவு உதைப்பட்டாலும் ஈமானை விடமாட்டேன் என்கிற கொள்கை உறுதியை, நஃப்ஸை அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறன் மிக்கவராக சஹாபாக்களை வளர்த்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு அனுப்பியதன் நோக்கத்தை குறிப்பிடும் பொழுது யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர்களுடைய பிரதான வேலையை 4 வேலைகள் என்று குறிப்பிடுகிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, மக்களிடத்திலே குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலாவிடம் இருந்து வரக்கூடிய வஹிகளை அவ்வப்போது மக்களிடத்திலே ஓதி காட்ட வேண்டும். வ யுஸக்கீஹிம், இரண்டாவது கடமை என்னவென்றால் மக்களுடைய உள்ளத்திலே உழைப்பு செய்ய வேண்டும், அவர்களுடைய உள்ளங்களை பண்படுத்த வேண்டும். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதானமான பணியாக இருந்தது. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அதற்கு பின்னால் தான் மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுப்பதும் மார்க்க முறையின்படி மக்களை நடத்தாட்டுவதும், இந்த கடமைகள் எல்லாம் அதற்கு பின்னால் தான். அதற்கு முன்னால் உள்ள கடமை அவருடைய உள்ளங்களை பண்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையாக, அவர்களுடைய கடமையாக குர்ஆனிலே இறக்கி வைக்கிறார். மனிதன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளும் பொழுது, நஃப்ஸை கட்டுப்படுத்தி இருக்கும் பொழுது, ஈமானின்படி இஸ்லாத்தின்படி நடப்பது அவனுக்கு லேசாக ஆகிவிடும். நஃப்ஸை கட்டுப்படுத்தாமல் நஃப்ஸு சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஈமானுடைய முறையின்படி நடப்பது யாராலும் முடியாது. எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் அவர்களாலும் முடியாது. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க அல்லாஹ் தஆலாவின் இடத்திலே துஆ செய்கிறார்கள். ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி, யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸு அதுக்கு அதனுடைய தீங்கிலிருந்து நான் விடுபட்டேன். என்னுடைய நஃப்ஸு பரிசுத்தமானது அப்படின்னு நான் கூறலை. ஒரு பெண் தவறு செய்வதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். தப்பித்து விட்டு சொல்கிறார்கள், ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸினுடைய தூண்டிலில் இருந்து நான் தப்பித்து விட்டேன். என்னுடைய நஃப்ஸை நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸு இருக்குதே, மனிதனின் மனம் இருக்கிறதே, அது பாவம் செய்ய தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இல்லாம ரஹ்ம ரப்பி, அல்லாஹு தஆலாவினுடைய கிருபை மட்டும் இல்லை என்றால் மனிதன் அந்த பாவத்திலே சிக்குண்டு விடுவான். நபியாக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே நிலைமை இதுதான். ஒரு பெண் அழைக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளமே அழைப்பாகிறது. அதனால தான் இந்த வசனத்தை ஓதுகிறாங்க. இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, என்னுடைய நஃப்ஸு ரொம்ப பரிசுத்தமான நஃப்ஸு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய நஃப்ஸும் பாவம் செய்ய சொல்லி என்னை தூண்டியது, உன்னுடைய கிருபையினால் தான் அந்த பாவத்திலிருந்து நான் விடுபட்டேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவின் இடத்திலே மன்றாடி துஆ செய்கிறார்கள். ஆக மனிதன் அவனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய வஸ்துக்களில் மிக மோசமானது அவனுடைய நஃப்ஸாக இருக்கின்றது. ஹதீஸிலே மனிதனுடைய மனத்தை எதிரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஹுப்பு ஷைஇ யஅனி வ யாஸிம், ஒரு பொருளின் மீது ஒருத்தனுக்கு ஆசை வந்துச்சுன்னா, நஃப்ஸ் அந்த பொருளை ஆசை கொண்டது என்றால் கண்ணு தெரியாது, காதும் கேட்காது. யார் சொல்வதையும் காது கொடுத்து கேட்க மாட்டான். அது நல்லதா கெட்டதா என்று கண் கொண்டு பார்க்க மாட்டான். நஃப்ஸு விரும்பிவிட்டால் அதனை மனிதன் செய்ய ஆரம்பித்து விடுவான் என்பதாக அரபியிலே சொல்வார்கள்.
ஆக நப்சு இருக்கின்றது மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஅதாஉக அதுவுக்கல்லதி மா பைன ஜம்பிக், உங்களுடைய எதிரிகளிலே மிகப்பெரிய எதிரி 2 தோள் புஜங்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய உங்களுடைய நப்சு தான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனை நீங்கள் சரி செய்து விட்டால் நீங்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற்று விடலாம். அதனிடத்திலே நீங்கள் தோற்று போய்விட்டால் இந்த உலகமும் உங்களுக்கு நாசமாகிவிடும். நாளை மறுமையிலே நீங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவீர்கள். காரணம், நப்சு எல்லாவற்றையும் சரி செய்யும். எது செய்தாலும் அதை சரி காணும். நமக்கு தெரியாதது அல்ல. விபச்சாரம் பாவம் என்று தெரிகிறது, இருந்தாலும் நப்சு அவனுடைய அந்த பாவம் செய்யும் போது அவனுடைய கண்ணை மறைக்கிறது. இஸ்லாத்திற்கு முரணான ஒரு செய்கையை, ஒரு செயலை செய்யும் பொழுது அது பாவம் என்று தெரிந்தேதான் மனிதர்கள் செய்கிறார்கள். காரணம், நப்சு அதை சரிகாணும். ஒன்றும் இல்லை, பாங்கு சத்தம் நம்முடைய காதுகளில் ஒலிக்கிறது, கேட்குது. தொழுகலான்ட்டு ஒரு எண்ணம் வரும்போது இல்லை கொஞ்ச நேரம் தூங்கலாம், இப்போ நிறைய வேலை இருக்குது, அந்த நல்ல காரியத்தை தள்ளி போட வைக்கும். அறவே செய்யாது என்று சொல்லாது. இப்போ வேணால் நாளைக்கு செஞ்சுக்கலாம், வயசானதுக்கப்புறம் ஹஜ்ஜு செஞ்சுக்கலாம், இப்போ கொஞ்சம் தானே பணம் இருக்குது, நிறைய பணம் இப்போ லட்சக்கணக்கில் இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் வந்ததுக்கு பின்னாடி ஜக்காத் கொடுத்துக்கலாம். இப்படித்தான் நப்சு மனிதன் கூட இருந்தே கெடுக்கும். நல்ல செயலை செய்யாதே என்று சொல்லாது, அதை தள்ளி போட வைக்கும். எந்த ஒரு செயலையும் சரி காணும். நாம் செஞ்சிட்டா, நான் மட்டுமா செஞ்சேன், நான் மட்டுமா இந்த தவறை செஞ்சேன், பக்கத்து கடைக்காரன் செய்கிறான், எதிர் வீட்டுக்காரன் செய்கிறான், என்னுடைய சகோதரன் செய்து கொண்டிருக்கிறான், நீ செய்திய அப்படின்ட்டு உன்னுடைய நப்சு உன்னை பார்த்து சொல்லாது. என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்கிறார்கள், அதனால் நான் செய்கிறேன், அதனால் சரியாயிடுமா அப்படின்னா சரி ஆகாது. சரியான்னு கேட்டால் நப்சு சரின்னு சொல்லாது. ஆனால் எல்லாமே செய்கிறாங்கள, நீயும் செய்யலாம், பரவாயில்லை, அவனை தட்டி கொடுக்கும். அந்த பாவத்தை வேறு விதத்திலே செய்ய சொல்லி தூண்டும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல நப்சை 3 வகையாக சொல்கிறான். முதலாவது நப்சே அம்மாரா, பாவங்களை தூண்டக்கூடிய நப்சு, பெரும் பாவங்கள் மனோ இச்சைகளை செய்யும்படி தூண்டக்கூடிய நப்சு. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லவா, ஒமா உபர்ரிஉ நப்சி, என்னுடைய நப்சு பரிசுத்தமானது என்று சொல்ல மாட்டேன், இன்னன் நப்சல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, மனித மனம் பாவம் செய்ய தூண்டும். இல்லாமா ரஹ்ம ரப்பி, அல்லாஹு தாலாவினுடைய கிருபை இல்லாமல் நப்சினுடைய தீங்கை விட்டும் என்னால் தப்பிக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லவா, அந்த நப்சு நப்சே அம்மாரா, பாவம் செய்ய தூண்டக்கூடிய நப்சு. இரண்டாவது குற்றம் சுமத்தும் நப்சு. ஒரு நன்மையை விடும்போது அல்லது ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நீ ஒரு நன்மையை விடுகிறாய், உள் மனசு சொல்லுவாங்கள்ல, உள்ளே இருக்கக்கூடிய மனசு ஒன்று சொல்லும், வெளியே இருக்கக்கூடிய நப்சு அதை சரி காணும். மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரல் அது கேட்கும், நீ செய்கிறது தவறு, நீ செய்கிறது பாவம், இது நல்ல நப்சு. நப்சே லவ்வாமா என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த நப்சின் மீது சத்தியம் செய்கின்றான். வலா உக்ஸிமு பின் நப்சில் லவ்வாமா, குற்றம் செய்துவிட்டால் தன்னைத்தானே திருந்திக் கொள்ளும் ஆன்மாவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அல்லாஹு தாலாவே அந்த ஆன்மாவின் மீது சத்தியம் செய்கிறான். ஒரு தவறு செய்யும் பொழுது இது தவறு, ஒருவனை அநியாயமாக அடிக்க செல்லும் பொழுது அல்லது திட்டும் பொழுது சொல்லும், நீ செய்வது தவறு என்று உள்ளம் சொல்லும். இந்த நப்சு நப்சே லவ்வாமா, நல்லதை ஏவக்கூடிய நப்சு. மூன்றாவது அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான், நப்சே முத்மஇன்னா, இறைவனின் கட்டளையை ஏற்று அந்த இறைவனின் கட்டளைக்கு முழுமையாக அடிபடிந்து நடக்கக்கூடிய நப்சு. இந்த நப்சை பார்த்துதான் நாளை மறுமையிலே சொல்லப்படும், யா அய்யுஹன் நப்சுல் முத்மஇன்னா இல்திஇ இலா ரப்பிக்க ராதியத்தம் மர்தியா. நப்சே முத்மஇன்னாவே, அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று நன்மை செய்யக்கூடிய நப்சே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை ஏற்று நீ சுவனத்திலே நுழைந்து கொள் என்று இந்த நப்சை பார்த்து சொல்லும். இந்த நப்சை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்வான். நான்காவது நப்சு மனோ இச்சை. மனிதன் தன் நப்சின் ஆசைகளை
அடிமையாகுவது இஸ்லாம் அன்பையாக கண்டிக்கிறது. மனோ இச்சை. அஃபராயித்தல்லதி மனித்தகத இலாஹு ஹவா. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், அஃபராயித்த மனித்தகத இலாஹு ஹவா. யார் தங்களுடைய மனோ இச்சையை தெய்வமாக்கி கொண்டார்களோ, கடவுளாக்கி கொண்டார்களோ, அவர்களை பார்த்து நபியை நீங்கள் சொல்வீர்களாக, அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தாலா நபியை பார்த்து கேட்கின்றான். எல்லாமே தெரியும், இது இறைவனின் கட்டளை, இஸ்லாமிய முறைப்படி நடக்க வேண்டும் என்று எல்லாமே தெரியும். தெரிந்தும் அதனை மீறி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் நஃப்ஸையே அவர்கள் கடமையாக்கி கொண்டவர்கள் கடவுளாக்கி கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் கடவுள் கிடையாது, அல்லாஹ் ரப்பு கிடையாது, அவர்களுடைய நஃப்ஸு தான் ரப்பு என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல் கைசு மாதான் நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத்தி. புத்திசாலி யார் என்றால், மந்தான நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி வாழக்கூடியவன், வ அமில லிமா பஅதல் மௌத்தி, மௌத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே அமல்களை செய்து தயார்படுத்தி கொண்டவன். ஒல் ஆஜிசு, முட்டாள் இயலாதவன் யார் என்றால், மனித்தபா நஃப்ஸஹு ஹவாஹு, அவனுடைய மனோ இச்சையை பின்பற்றியவன். வதமன்னா அலல்லாஹ், கண்மூடித்தனமாக அல்லாஹு தாலாவினுடைய ரஹ்மத்தை நம்பக்கூடியவன். மனோ இச்சையை பின்பற்றுறது, பாவத்தை செய்கிறது, எல்லா விதமான தீமையான காரியங்களும் செய்து கொண்டே அல்லாஹு தாலா என்னை மன்னிப்பான், அல்லாஹ் என்னை சோனத்தில் நுழைவிப்பான் என்று தன்னைத்தானே நம்பிக்கொண்டு வாழக்கூடிய இந்த நஃப்ஸு மிக மோசமான நஃப்ஸு என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் நஃப்ஸை, அது அல்லாஹு தாலாவை நெருங்குவதற்குண்டான வழி என்ன என்று பெரியார்கள், அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை பெற்ற அல்லாமா பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், 2 அடிகள் போதும். நீங்கள் அல்லாஹுவின் தாலாவின் பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு உங்களுடைய காலில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய 2 அடிகள் போதும். முதலாவது அடி, நீங்கள் நஃப்ஸின் மீது உங்களுடைய காலின் ஒரு அடியை வைத்தால், 2வது அடி நீங்கள் ஜன்னத்திலே சொர்க்கத்திலே வைக்கலாம். நீங்கள் நஃப்ஸை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாமா பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்வார்கள். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். சுவனத்திலே நல்லடியார்களுக்கு அவர்கள் மனம் விரும்புவது எல்லாம் அல்லாஹு தாலா கொடுப்பான். சுவனத்தில் தான் அந்த நல. உலகத்தில் இருக்கும் பொழுது மனம் விரும்பியதெல்லாம் கிடைக்காது என்பதுதான் இந்த ஆயத்தின் கருத்து. நம்முடைய மனம் விரும்புகிறது என்பதற்காக எல்லாவற்றையும் நாம் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய மனம் விரும்புகிறது, மனம் கேட்குது அப்படின்றதுக்காண்டி எல்லாவற்றையும் செய்யக்கூடாது. மனம் விரும்பியதையெல்லாம் கொடுப்பது சுவனத்தில் தான். அதை முஃமின்கள் விளங்க வேண்டும். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். அப்படி வாழ்ந்தால் நஃப்ஸை கட்டுப்படுத்தி இறைவனின் பொருத்தத்தோடு வாழலாம். 2வது, வணக்க வழிபாடுகளில் அதிகம் ஈடுபட வேண்டும். அதிகமாக வணக்க வழிபாடுகளில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு மிகச்சிறந்த வழி 5 வேளை தொழுகைகளும் நஃபிலான தொழுகைகளும், குறிப்பாக தஹஜ்ஜத் தொழுகை நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும். நிறைய வலிமார்கள் அவர்கள் இறைவனின் பொருத்தத்தை அடைந்தது தஹஜ்ஜத் தொழுகையில் என்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே தஹஜ்ஜத் தொழும் பொழுது நம்முடைய உள்ளம் பண்படும். அல்லாஹுக்கு மாறு செய்வதை விட்டும் நம்முடைய உள்ளம் தடுக்கும். 3வது, துஆ கேட்பது. நஃப்ஸினுடைய தீங்கை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃப்ஸினுடைய தீங்கை விட்டும் அதிகமாக துஆ செய்வார்கள். ஒவ்வொரு பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. எல்லா பயான்களையும் கேட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்ய துவங்கும் பொழுது சொல்வார்கள், வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நஃப்ஸின் தீங்குகளை விட்டும், வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா, பாவமான காரியங்களை விட்டும் நாம் அல்லாஹ் தஆலாவிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம்.
மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய நஃப்ஸிலே இறைவன் உன்னுடைய தக்வாவை கொடு, வஸக்கிஹா என்னுடைய உள்ளத்தை நீ பண்படுத்து, அந்த கைரு மன் ஸக்காஹா நீதான் உள்ளத்தை பண்படுத்தக்கூடியவனாக இருக்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னர் ரஜுல் ஒரு மனிதன் லயகூனு மின் அஹ்லி ஸலாத்தி வஸ்ஸியா வஸ்ஸௌமி வஸ்ஸகாத்தி வல் ஹஜ்ஜி ஹத்தா துக்கிர ஸஹாமல் கைர் குல்லிஹா. ஒரு மனிதன் நாளை மறுமையிலே தொழுகைகளோடு ஜகாத், நோன்பு, ஹஜ்ஜி, உலகத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் இருக்குமோ அத்தனை அமல்களின் குவியல்களோடு வருவான். அவனுடைய அமல்கள் அனைத்திற்கும் கூலி கொடுக்கப்படுமா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமா யுஸ்ஸா யௌமல் கியாமத்தி அவனுடைய எல்லா அமல்களுக்கும் கூலி கொடுக்கப்பட மாட்டாது, இல்லா பி கதரி அக்லிஹி அவன் மனதால் செய்த அமல்களுக்கு மட்டும்தான் கூலி. ஏனோ தானோன்றதுக்காக தொழுகிறாரு, 5 நேரம் தொழுகிறாரு, ஆனால் அவருடைய சிந்தனை தொழுகையில் இல்லை. ஜக்காத் கொடுக்கிறார், யாராவது குறை சொல்லிடுவாங்க அப்படின்னு ஜக்காத் கொடுக்கிறார். ஹஜ்ஜு செய்கிறாரு, என்ன ஹாஜின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி ஹஜ்ஜு செய்கிறாருன்னா இதற்கெல்லாம் கூலி கொடுக்கப்பட மாட்டாது. யார் அல்லாஹுக்கு பயந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்களோ, மனம் முவந்து செய்கிறார்களோ அதற்கான கூலி மட்டும்தான் கொடுக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய பொருந்திய முறைப்படி வாழக்கூடிய நல்வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர்